பாராயண்
உட்காருங்க. ஐயப்பனுக்கு இருமுடி கட்டுறதை எல்லாம் பார்த்துட்டு போவீங்க. இவ்வளவு நேரம் பார்த்த புண்ணியம் கிடையாது. இருமுடி கட்டுறதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புண்ணியம். உட்காருங்க. அதவா இச்சபை முன்னிட்டு வந்திருக்கிற பொழுது இச்சபையில் வந்திருக்கிற பொழுது எனக்கு யார் என்று உமக்கு தெரியுதா? என்ன சொன்னதானே சாமி தெரியும். நாட்டுக்கு நாடு மகாநாடி வேறு முகலும் சிறந்த நாடு நாட்டின் பெயர் என்ன? சத்திரபாக உனக்கே தெரியல, எனக்கு எப்படி சாமி தெரியும்? காசு பாருங்க. யாராவது கேட்டாங்களா? இந்த வரைக்கும் இந்த சபையில வந்து பணியில தூக்கி தட்டி கல்வி என்ன அப்படி படிமானம் சாமி? ஏ ஐயப்படத்தை கவனிக்காதரா. அப்புறம் காலையில் ஐயப்ப மழை வராது. எல்லாம் ஒண்ணு ஐயப்பா ஐயப்பன் மட்டும் உனக்கு குத்துறாங்கல்ல எல்லா பணமும். ஐயப்பனி காலையில கோட்டை ஒயிட் கோட்டை வாங்கி குடிக்க பாருங்க. சாமி ஒண்ணு கிடையாது. ஜல்லிக்கட்டை கொடுத்தா கூட நாங்க ஏதாவது கை கால் வலிக்கு ஏதோ அரை கோட்டை ஒரு கோட்டை குடிச்சிட்டு போவோம். உனக்கு என்ன 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு பேசணுமாக்குது. மக்களை காப்பாத்தணும்பா. மக்களையா? எது வீட்டுல இருக்கிற மக்களே இந்த மக்களையா? பெரிய நாச்சியூர் கொண்டு இருக்கோம். பணம் தானே வேணும். ஆமாடா. என்ன அப்படி கேள்வி சேர்ந்து கொடுத்து பாருயா. என்ன பண்ண போறோம் பணத்தை? இந்த மாதிரி எத்தனை குடும்பத்தை கழிச்சிருப்ப நீங்க? ஒன்னாத்தான் காலையில ஊரை விட்டு ஓட போற பாத்துட்டாரு. எப்ப பணத்தை எடுத்து கொடுத்துறாங்க? இப்படி பெரிய நாட்களில் குடிகொண்டிருக்கும் ஐயனாகி முடிவு பண்டிகை முன்னிட்டு இன்று ஊர் மக்கள் ஒற்றுமையை சேர்ந்து பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து இன்று அதாவது 32,000 சம்பளத்தை கொடுத்து 32,000 ரூபாய். 32,000? ஆமா. டயர்ல வேற 25,000 எடுத்து வச்சிருந்தா அதாவது தூண்டா மணிகளுக்கு சுடர் ஊட்டி எறிந்தாலும் ஒரு தூண்டுகோல் வேண்டுமா? இன்னும் ஐயாவாகப்பட்ட நமது செல்வராஜ் அண்ணா அவர்கள் நம்மள தெருக்கூத்தை பார்த்துட்டு நம்ம கோமாளி உங்க தம்பியே தான் வேணும், அவனையே தான் கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லியே கூத்து கொடுத்து இன்று அழைத்து வந்திருக்கிறார். அவர்களுக்கும் நம் நாடகத்தை கண்டரசிக்கு வந்த ரசிகர் மக்கள் குடும்பங்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்துடன் எண்ணமுமான தங்கமுமாகி நோய் நொடி இல்லாமல் சுகஜீவியா வாழ வேண்டும் என்று முனிய புனி அந்த ஐயப்பனி இன்றைக்கு குருபெரியார் முன்னணியில சிவபுராணத்தில் ஒரு பாகமாகிய ஸ்ரீ ஐயப்பன் பிறப்பு மகிசை வதம் இந்த நாடகத்திலே நான் களத்துல மணியோடு பிறந்த என் பெயரோ மணிகண்டன். அப்படி என் பெயர் மணிகண்டனாக இருந்தாலும் பணத்தை எடுத்து நான் ஓடியே போயிடுறேன். சொல்லுப்பா. 2 பேரும் வண்டியில தான் போறோம். டீ கடையில போய் ஆளு ஒரு டீ போங்காதரா பொண்டாவாயினா மணி 5 தூங்கிட்டு திரியிற டீயா குடிப்போம் போட்டா குடிப்பியா தலைப்பட வைத்த சும்மா நினைச்சுக்கிட்டியா? சாராயமும் பீரும் கலந்து குடிச்சு உடம்பு குறைஞ்சு போச்சு. அப்படி என் பெயர் மணிகண்டனாக இருந்தாலும் எனக்கு இன்றெடுத்தாங்க
நல்ல ஒரு இதா குடிச்சாங்க நண்பா. தீபம் உனக்கப்பா கந்துக்காரன் தொல்லை எனக்கப்பா உனக்கப்பா எனக்கப்பா நண்பா, அப்படி பந்தளத்து ராஜனுக்கு நான் பாலகனாக அவதரித்திருந்தாலும், அப்படி நான் பந்தளத்து ராஜனுக்கு நான் பகனாக இருந்தாலும், நான் காலையில இருந்து உடனே பாடசாலை செல்ல வேலை இருந்தாலும் என் தந்தையார் சந்தித்து விட்டு மறுபடியும் போகலாம். தாயின் சிறந்த கோயில் இல்லையா, தந்தையின் சொல்லிக்கு வந்திரம் இல்லையா, பெற்ற தாய் தகப்பனே முதல் கடவுள் என்று உன் மகனாகி மணிகண்டன் பாதத்தை படுகிறேன் தந்தையே. அதாவது கற்று வருவதற்காக நான் யாதவ குருவுக்கு இடத்தில் செல்கிறேன். பலபத்திரமாக சென்று வித்தைகளை கற்று அரண்மனை திரும்ப வேண்டும். ஆமாப்பா, நான் போய் வரட்டுமா? மதத்தோடு சென்று பாப்பா, நான் வருகிறேன். அதனால அவன் மாலை நேரத்திலே அரண்மனை திரும்பவுக்கு முன்பதாக அவனுக்கு தேவையான பால் பழம் அனைத்தும் தயாரில் இருக்க வேண்டும். சரி, நான் சென்று வருகிறேன்.